ஈரான் மீதான இந்த யுத்தம் முடிவுக்கு வருவதை பற்றி பேசக்கூடிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்றாருன்னா, அமெரிக்காவுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய சரிவை நோக்கி செல்கிறது என்பதையும் ஒப்புக்கொண்டிருக்கிறார். இதை ஒரு ராஜதந்திரமாக பயன்படுத்தி ஈரானுடைய யுத்தத்தை நிறுத்துவதற்கு அவர் முயற்சி செய்கிறார். இப்பதான் தலைவனுக்கு புரியுது என்னன்னு கேட்டா, நம்ம யூதண்ட பேச்சை கேட்டு மாட்டிக்கிட்டோம். உலக வரலாற்றில் என்னைக்குமே ஒன்றை புரிஞ்சுக்கிறங்க, யூதர்கள் தனியாக சண்டைக்கு சென்றதில்லை. ரசூலுல்லாவுடைய காலத்திலேயே அவன் தனியா மோத போக மாட்டான், பக்கத்தில் இருக்கிற குறைஷியர்களை கோர்த்து விட்டுட்டு நாங்களும் உங்களோட வருவோம்னு இருக்கிறோம். இதே மாதிரி இந்த மாங்கா பயல்களாக இருக்கக்கூடிய அமெரிக்காக்காரனை கோர்த்து விட்டுட்டு அவன் தனியா நின்றுகிட்டு இருக்கிறான். இப்ப அமெரிக்காவுடைய திட்டமே என்னன்னு கேட்டா, திடுதிப்புன்னு இஸ்ரேல்காரனை தனியாக விட்டுட்டு கிளம்பி போயிடணும். ஏன்னா அடி பலமாக விழுந்துகிட்டு இருக்குது, கப்பல்களுக்கே விழுந்துகிட்டு இருக்குது, ஹர்முஸை மூடிட்டாங்க, எண்ணெய் வளம் எல்லாம் பெரிய கஷ்டத்தில் போகுது, அரபு நாடுகள்லாம் யுத்தத்தை நிறுத்தி இல்லைன்னா நாங்கள் இங்கே நாசமாயிருவோம்னு சொல்கிறாங்க. அதனால் அமெரிக்கா தற்போது தடுமாறி கொண்டிருக்கக்கூடிய சூழல் வெளியாகி இருக்கு. அமெரிக்கா அதிபர் வெளிப்படையாகவே சொல்லிட்டார், இந்த யுத்தத்தில் மிகப்பெரிய பொருளாதார இழப்பு ஒன்று வந்து கொண்டிருக்கு. ஒரு நாளைக்கு அவர்களுக்கு வருகிற பொருளாதார இழப்பை தாண்டி ஒவ்வொரு நாடுகளுக்கும் மிகப்பெரிய பிசினஸ் லாஸ் ஒன்று வந்து கொண்டிருக்கிறதுனால யுத்தத்தை நிறுத்தியே ஆக வேண்டும் என்கிற நிலை இருக்குது. ஆனால் ஈரான்காரன் தெளிவாக சொல்லிட்டான், இனி நிறுத்துறது உங்கள் கையில் இல்லை, எங்கள் கையில் இருக்குது, நாங்கள் தான் இனி முடிவெடுப்போம் என்கிற நிலை இருக்கிறதுனால அமெரிக்காவுக்கு அது மிகப்பெரிய பின்னடைவாக இருக்கிறது. அதை தாண்டி ஹைஃபாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய எரிசக்தி உட்கட்டமைப்பு மீதான தாக்குதல்களுக்கு ஈரான் இன்றைக்கு உரிமை கோரியிருக்கிறது. ஹைஃபா போர்ட் வந்து இஸ்ரேலில் மிகப்பெரிய பெட்ரோலியம் சேமிப்பு கிடங்கு இருக்கக்கூடிய இடம். அந்த இடங்களுக்கு இன்றைக்கு மாதிரியான தாக்குதல்கள் நடத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. அல் ஜசீரா தொடர்பான வீடியோக்களை வெளியிட்டிருக்கிறார்கள். மிக பாரிய அழிவுகள் இஸ்ரேலுடைய ஹைஃபா போட்டு அழிந்து கொண்டிருக்கிறது. அதனால தான் இப்போ சமாதானத்துக்கு வந்துக்கிறேன். 12 நாள் வாரில் தான் செஞ்சாங்க. 12 நாள் கொடுத்த குடுவோட வாங்க சமாதானம் முடிச்சுக்கிறோம்னு வந்தாங்கல்ல, இப்போ அடி விழுகுது. டிஃபெண்ட் பண்ணுறதுக்குரிய ஏவுகணைகள் கிடையாது, எப்படியாவது யுத்தத்தை நிறுத்துவோம்னு பார்க்குறாங்க. ஆனால் இப்பொழுது ஈரானுடைய பாராளுமன்ற சபாநாயகர் ஹலீபா வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் தெளிவாக சொல்லிட்டார் என்னன்னு கேட்டால், இந்த வாட்டி ஒரு முடிவு தான், ஒன்று இஸ்ரேல் இருக்கணும் இல்லாட்டி ஈரான் இருக்கணும், ரெண்டில் ஒன்று தான் இருக்கணும், சும்மா எல்லாம் நிறுத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இது விளையாட்டு விபரீதமாக மாறி இருப்பதையும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்கக்கூடிய நிலையில் கத்தரில் இன்றைக்கு கத்தர் மீது கத்தருடைய அமெரிக்க பேஸ் மேலே 17 பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது, 7 ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது என்று கத்தர் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி வெளியாக இருக்கிறது. அதே நேரம்